ஒரு குறிப்பிட்ட பங்குடைய விலை ஆர் ட்ரேட் ப்ரைஸ் இஸ் பிலோ த வேல்யூ, பிலோ த புக் வேல்யூ அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்கணும். ஸோ அதில் வேறு சேலஞ்சஸ் இருக்கா, இல்லை பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, இல்லை இட் இஸ் ரிகவரிங் ஃப்ரம் அ ரீஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட்டா, இல்லை வேறு ஏதாவது காரணிகள் இருக்கா, வேறு நஷ்டங்கள் பண்ணியிருக்கா, இல்லை அவங்க ட்ரை பண்ண வெஞ்சர்ஸில் ஃபெயிலியர் ஆயிருக்கா, இல்லை வாட் எவர் வராக்கடன் அதிகரித்து சம்திங் வில் பி தேர். ஏன்னா ஒரு காரணம் இல்லாமல் அது மினிமம் அந்த ஒர்த் வேல்யூவை விட கீழாக ஒரு ஸ்டாக் வந்து இருக்கக்கூடாது. பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் அதர் ஃபேக்டர்ஸ். இரண்டாவது, ஒய் ஷுட் அ ஸ்டாக் பி வேல்யூட் ஹையர் தேன் புக் வேல்யூ? ஸோ புக் வேல்யூ விட ஹையராக அதிகமாக எதுக்கு அந்த ட்ரேட் ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் கொஸ்டின். இப்போது கம்பெனிக்காரன், நீ அந்த பழைய உதாரணத்துக்கு போங்க, சம்பளம் கிடைக்கின்ற நமக்கு வந்து இதுதான் நம்மளுடைய, நான் செய்கிற வேலைக்கு இதுவா சார் என்னோட ஒர்த் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். செல்ஃப் ஒர்த். சம்பளம் தர்றவனுக்கு உனக்கு நீ என்ன கிழிச்சேன்னு இவ்வளோ கொடுக்குற, இதுதான் அவன் நினைப்பான் இல்லையா? வாட் ஹவ் யூ டன், நீ அவ்வளோ பெரிய காரியம் நீ செய்யறதா அவனும் செய்யறான், இப்படிதான் கம்பெனியோட அவுட்லுக் இருக்கும் இல்லையா? நீ இல்லைன்னா இன்னொருத்தன், அதுதான் அவங்களுடைய நோக்கமே. நாட் ஆல் கம்பெனிஸ், பட் பொதுவாக ஒரு லேபர் டிஸ்கஷன், ஒரு எம்ப்ளாயி ஹெச்ஆர் டிஸ்கஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு சேலரி நெகோசியேஷன் இப்படி தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த சைடில் நினச்சி பாருங்க, ஒருத்தனுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் இவனுக்கு வந்து, இது நம்மளோட ஃபீலிங்காக இருக்கலாம், பட் ஒரு கம்பெனி வந்து அப்படி நினைக்குமா, இவனுக்கு வந்து நான் கூடுதலாக அவன் செய்கிற வேலை வந்து எக்ஸ், பட் அவனுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து 5x இருக்கும் அப்படின்றது கிடையாது. எல்லா கம்பெனியுமே என்ன எதிர்பார்க்குறேன், நான் உனக்கு எக்ஸ் கொடுத்தா நீ எனக்கு 3x ரிட்டர்ன் பண்ணும், மினிமம் 3x. அது ஏதாவது ஒரு டெஃபினேஷன் இருக்கும், இவ்வளோ ரெவன்யூ கொண்டு வா, சேல்ஸ் கொண்டு வா, வாட் எவர், ஏதோ ஒரு ஃபேக்டர் கொடுத்து தான் உங்களுக்கு வைப்பாங்க இல்லையா? ஸோ டார்கெட் வாட் எவர் யூ கால் இட். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ தட் கான்செப்ட் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், எதனால ஒரு பங்கோடைய விலை வந்து ஓவர் வேல்யூவே இருக்கு. அப்போ ஓவர் வேல்யூவேஷன் நடந்தால் ஒன்று, அவங்களுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஆர்டர்ஸ் இருக்கும். இரண்டாவது, அவங்களுடைய கேப்பபிலிட்டி டு டெமான்ஸ்ட்ரேட் க்ரோத், அதாவது கடந்த காலங்களில் இல்லை காலாண்டுகளில் அவங்க வளர்ச்சியை வந்து நிரூபித்து காட்டக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. மூன்றாவது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பு. ஓகே, இந்த கம்பெனி வந்து 30 வருஷமா இருக்கு, ஸ்ட்ராங்காக வளருது, குவார்டர் ரிசல்ட் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் வந்துருக்காங்க, போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, மற்ற பல செக்மெண்ட்ஸில் டைவர்சிஃபை பண்ணுறாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கத்தக்க ஒரு கம்பெனி, ப்ளஸ் ரொம்ப லாயலாக இருக்குங்க, அவங்க பிஸ்னஸ் ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்பக்கூடியது அப்படின்னு சொல்லி இது வந்து உயரும்பா இல்லை விலை கூடும்பா, அதனால என்னுடைய மதிப்பில் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது.